அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். தென்னிந்தியாவின் மிகவும் அடையாள சின்னங்களில் ஒன்றான மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பண்டைய இந்திய கட்டிடக்கலை மற்றும் கலையின் மகத்துவத்திற்கு ஒரு உயிருள்ள சான்றாகும். துடிப்பான மதுரை நகரத்தின் மையத்தில் அமைந்துள்ள இந்த கோயில் பார்வதி என்றும் அழைக்கப்படும் மீனாட்சி தெய்வத்திற்கும் அவரது துணைவியார் சிவபெருமானுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. உயரமான கோபுரங்கள் மற்றும் சிக்கலான செதுக்கப்பட்ட தூண்களை கொண்ட இந்த கோயில் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக காலத்தின் சோதனையாக நிற்கும் ஒரு உண்மையான தலைசிறந்த படைப்பாகும். இந்த அற்புதமான கோயில் வரலாறை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் இந்தியாவின் மிக பழமையான மற்றும் மிகவும் குறிப்பிடத்தக்க கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வரலாறு 2500 ஆண்டுகளுக்கும் மேலானது. புராணத்தின்படி இந்த கோயில் கிபி 6ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர் குலசேகர பாண்டியனால் கட்டப்பட்டது. அரசருக்கு குழந்தை இல்லாததால் குழந்தைக்காக சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தார். அவருக்கு ஒரு மகள் பிறந்தாள். பின்னர் மீனாட்சி என்று பெயரிடப்பட்டது. அவள் பார்வதி தேவியின் அவதாரமாக கருதப்பட்டாள். மேலும் 21 வயதில் அவள் ராஜ்யத்தின் ஆட்சியை கைப்பற்றி மிகுந்த ஞானத்துடனும் நீதியுடனும் ஆட்சி செய்தாள். மீனாட்சி பின்னர் சிவபெருமானை சந்தித்தார். அவர்கள் காதலில் விழுந்தனர். அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான விழாவில் திருமணம் செய்து கொண்டனர். இதில் அனைத்து தெய்வங்களும் கலந்து கொண்டன. அவர்களின் திருமணத்தை கொண்டாடவும் மீனாட்சி தெய்வத்தை கௌரவிக்கவும் இந்த கோயில் கட்டப்பட்டது. பல ஆண்டுகளாக இந்த கோயில் பல புதுப்பித்தல்கள் மற்றும் சேர்த்தல்களுக்கு உட்பட்டுள்ளது. அவற்றில் மிக முக்கியமானது 16ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் வம்சத்தின் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டது. அவர்கள் உயர்ந்த கோபுரங்களை சேர்த்தனர். அவை திராவிட கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டுகளில் சிலவாக கருதப்படுகின்றன. இன்று மதுரை மீனாட்சி கோயில் ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகவும் இந்துக்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க யாத்திரை தலமாகவும் உள்ளது. இந்த கோயில் வளாகம் 15 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது. மேலும் 14 அற்புதமான கோபுரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றும் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மதுரை மீனாட்சி கோயில் கலையின் உண்மையான தலைசிறந்த படைப்பாகும். மேலும் இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்திற்கு இது ஒரு சான்றாகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தரிசனம் காலை 5 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை, காலை 6:30 மணி முதல் 7:15 மணி வரை பூஜை நடைபெறும். பிற்பகல் தரிசன நேரம் மதியம் 12:30 மணி முதல் மாலை 4 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5:15 மணி வரை பூஜை நடைபெறும். பின்பு 6 மணி முதல் இரவு 9:30 மணி வரை தரிசனம் பெறலாம். இரவு 7:30 மணி முதல் 8:15 மணி வரை பூஜை நடைபெறும். கோபுரங்கள் பல்வேறு புராண கதைகள் மற்றும் கதாபாத்திரங்களை சித்தரிக்கும் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இந்த கோயில் அதன் 1000 கால் மண்டபம் மற்றும் 1000 தூண்களின் மண்டபத்துக்கு பெயர் பெற்றது. இது 985 தூண்களை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றும் தனித்துவமான வடிவமைப்பை கொண்டுள்ளன. இந்த கோயிலில் ஒரு தங்க தாமரை குளம் உள்ளது. இது சிவபெருமானால் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த கோயிலில் கோயில் கலை அருங்காட்சியகம் என்று அழைக்கப்படும் ஒரு அருங்காட்சியகம் உள்ளது. இது பண்டைய சிற்பங்கள், ஓவியங்கள் மற்றும் பிற கலைப்பொருட்களின் தொகுப்பை கொண்டுள்ளது. கோயிலுக்கு அதன் சொந்த நாணயம் உள்ளது. அதை கோயில் வளாகத்திற்குள் பிரசாதங்கள் மற்றும் பிரசாதங்களை வாங்க பயன்படுத்தலாம். மீனாட்சி திருக்கல்யாணம் உட்பட ஆண்டு முழுவதும் பல விழாக்கள் இந்த கோயிலில் கொண்டாடப்படுகின்றன. மீனாட்சி மற்றும் சிவபெருமானின் திருமணத்தை கொண்டாடும் 10 நாள் விழா இதுவாகும். மீனாட்சி மற்றும் சிவன் சிலைகள் வைக்கப்பட்டுள்ள கருவறைக்குள் இந்து பக்தர்களை மட்டுமே அனுமதிக்கும் தனித்துவமான பாரம்பரியம் இந்த கோயிலுக்கு உண்டு. இந்த கோயில் பல பண்டைய தமிழ் இலக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மார்க்கோ போலோ, சுவாமி விவேகானந்தர் உள்ளிட்ட பல வரலாற்று பிரமுகர்கள் இதை பார்வையிட்டனர். மதுரை மீனாட்சி கோயில் வெறும் கோயில் மட்டுமல்ல, காலத்தின் சோதனையை தாங்கி
உலகளவில் மில்லியன் கணக்கான பக்தர்களால் இன்னும் போற்றப்படும் ஒரு வாழும் பாரம்பரியமாகும். இது இந்தியாவின் துடிப்பான கலாச்சார மற்றும் கட்டிடக்கலை பன்முகத்தன்மையின் சரியான பிரதிநிதித்துவம் ஆகும். எனவே நீங்கள் தென்னிந்தியாவிற்கு வருகை தர திட்டமிட்டால் இந்த பழங்கால கோயிலின் பிரம்மாண்டத்தையும் அழகையும் காணும் வாய்ப்பை தவறவிடாதீங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயிலை காண்பதற்கு உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் சென்று அன்னை மீனாட்சி அம்மனின் தரிசனத்தை பெற்று ஆரோக்கியமாக, வளமாக, நலமாக வாழுங்க. வாழ்க வளமுடன், நலமுடன் அனைவரும். நன்றி.